சயின்ஸோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். டிஎன் டெட்டோட சயின்ஸ் கொஷினோட ஆன்சர் கீ. நீங்களாம் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க, சயின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? 91st கொஷின். காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறது? வடமுனையிலிருந்து தொடங்கும். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது. இது வந்து ப்ராப்ளம் மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாள சிவப்பு லிட்மஸ் ஆக மாற்றுவது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சுண்ணாம்பு நீர். லென்ஸிற்கும் விழி வெண்படலத்திற்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் அக்வஸ் திரவம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5:7. இது எதற்கு சமமானது அப்படின்னா 10:14. இப்போ இதில் வந்து மேக்ஸ் கொஷினும் சேர்ந்துருக்கு. ஸோ மேக்ஸுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் கீ வந்து தனியாக போடுறேன். அதாவது டெஃபினேஷனோட அந்த ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத கூட அந்த வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஆன்சருக்கு எந்த ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். வட்ட சமவில்கள் டேஸ் கோணங்களை தாங்கும், சம கோணங்களை தாங்கும். ஓகேங்களா? இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா அதுக்கு சுவாசித்தல். அடுத்து வந்து பசுங்கணிகம் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. கோல்கை உடலம் அப்படின்னா சுரத்தல். அடுத்து லைசோசோம்னா தற்கொலைப்பை. ஓகேங்களா? காரணிப்படுத்துக்கு அப்படின்னா இந்த காரணிப்படுத்துனா ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மஞ்சள் காமாலை பரவும் விதம் விட மாசடைந்த நீர் மற்றும் ரத்த பரிமாற்றம். m=8 n=-3. இந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து டெஃபினேஷன் கொடுத்து அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் கொண்டு வரேன் உங்களுக்கு மேக்ஸ்க்கு. இப்போ ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. ஒரு எண்ணின் x% எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னா 200. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மேக்ஸு. 106க்கு ஆப்ஷன் டி 21. ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு அப்படின்னா 30 ml. ஓகேங்களா? 108வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 4,3. 109வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் என்னன்னா நைட்ரஜன். ஒரு முக்கோண பரப்பு. இந்த மேக்ஸ் கொஷினுக்கு 12 1111 அதாவது 111. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்தோ வைரஸ். விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்தோ வைரஸ். மெல்லுடலிகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு நெப்ரீடியம். காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் டேஸ் எனப்படும் எம்ஃபசீமா. அடுத்து வந்து இந்த மாதிரி மேக்ஸ் கொஷனுக்கு வந்து டி ஆன்சர். சூபரின் என்ற பொருளாலான தடித்த காஸ்பேரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது ஒரு வித்திலை தாவரவேர் மற்றும் இருவித்திலை தாவரவேர். எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனானது எழுதுவதை வந்து டேஸ் என்பதை சொல்கிறோம்னா காரணிப்படுத்துதல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 117. இதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. மனித உமிழ்நீர் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8. அடுத்து காஃபி அப்படின்னு சொன்னோம்னா 5.6 pH மதிப்பு. அதாவது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு 1, அடுத்து 2. ரத்த பிளாஸ்மா அப்படின்னா 7.4. தூய நீர் வந்து 7.0. ரத்தமும் தூய நீரும் 7ல் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 119ஓட ஆன்சர் ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் பசுந்தாள் உரமாக பயன்படுத்தப்படுவது குரோட்டலேரியா ஜென்சியா. பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகின்றன அப்படின்னா பூச்சிகள் உதவியால் நடைபெறுது. இந்த 122 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லை. அடுத்து ஒரு ஆணவ இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு 32 நாட்கள். அடுத்து 124வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 36ஓட காரணிகள்னா இது எல்லாமே ஆப்ஷன் பி. ரேபிஸ் என்பது டேஸால் ஏற்படும் நோய், வைரஸால் ஏற்படுது. இந்த 126வது கொஸ்டினுக்கு 424 மீட்டர் ஸ்கொயர். டேஸ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகும், அது தூய்மையாக்கும் முறையாகும்னா படிகமாக்கல். ஏகில் மார்மிலோஸ் இக்குடும்பத்தை சேர்ந்ததுன்னா ரூட்டேசி குடும்பத்தை சேர்ந்தது தான் ஏகில் மார்மிலோஸ். இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. பின்னுறவு இணைகளில் சார்பக இணைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 71, 81. ஓகேங்களா? 12 சென்டிமீட்டர் நீளம். இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து எது தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒரு எது வரும்னு தெரில. ஆப்ஷன் பி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்தா ஆன்சர் சொல்லலாம். 133க்கு ஆப்ஷன் ஏ. இந்தி புள்ளியியலின் தந்தை பிரசந்த சந்திர மகலெனோபிஸ். ஓகேங்களா? 135க்கு Z=85. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் வந்து விருதுநகரில் அமைஞ்சிருக்கு. பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு அப்படின்னா டயாக்சன். மின் கடத்தி எண்ணின் அலகு ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். 2 பொருட்களை தேய்க்கும் போது எது வந்து இடமாற்றம் அடையுதுன்னா எலக்ட்ரான்கள் தான். முக்கோணத்தோட பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது வந்து ஆப்ஷன் 3. இந்த ஆன்சர் 141வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும் அப்படின்னா திடப்பொருட்களில் மட்டுமே. இந்த மேக்ஸ் கொஸ்டின் 143க்கு ஆப்ஷன் ஏ. நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களுமே அணியனோட அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு.
ஆப்ஷன் 145க்கு ஆப்ஷன் ஏ. டிடிடி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ட்ரை குளோரோ டைஃபினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன். 147க்கு ஆப்ஷன் சி. 148க்கு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுதியை இணைப்பது ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். 149 அப்படின்னா உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டனி அப்படின்னு சொல்கிறோம். 150 இவற்றில் எவ்வகை இயக்கு பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை அப்படின்னா க்ரையோஜெனிக் இயங்கு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே டெட் எக்ஸாம் முடிச்சுருப்பீங்க. இப்போ ஆன்சர் கீ பார்த்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள். எத்தனை பேர் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிங்க இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஓகே, ஜஸ்ட் ஒரு முயற்சி தாங்க. எல்லாருக்குமே எல்லா நேரத்துலேயும் கை கொடுக்கும் நம்மளுக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி கொஷினாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன படிக்கிறதுக்காக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒன்றா சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன படிக்கலாங்கிற வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.